வந்து லாஸ்ட் வேர்ட் ஸ்போக்கன் பை ஜீசஸ் ஆர் மாயான்னு சொல்லியிருக்காரு. இந்த மாயான்ற லாங்குவேஜ் வந்து எங்கே பேசிட்டு இருந்தாங்கன்னா மூன்ற கான்டினென்ட் மியூன்ற கான்டினென்ட் வந்து பேசிட்டு இருந்தாங்க. மியூன்ற கான்டினென்ட் வந்து சுமாராக 50,000 இயர்ஸ் முன்னாடி வந்து இருந்திருக்கு. இந்த 50,000 இயர்ஸ் அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 6.5 crore பீப்புள் வந்து அங்கே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து நாகமயான்ற லாங்குவேஜ் வந்து பேசிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிசர்ச் பண்ணவர் வந்து, அதாவது அவர் பேர் வந்து சர்ச்வுட் அப்படின்றவர் வந்து ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மூன்ற கான்டினென்ட்டில் வந்தவங்க வந்து நாகமயா அப்படின்ற லாங்குவேஜ் வந்து பேசிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டான் ஆண்டனியும் இந்த சர்ச்சுடன் சேர்ந்து என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, நாகமயான்ற லாங்குவேஜ் தான் அந்த மூன்ற கான்டினென்ட்ல பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாகமயன்ற லாங்குவேஜ், அதாவது நீங்க பாத்தீங்க மனிதன் முதலாக பேசப்பட்ட லாங்குவேஜ் வந்து நாகமயன்னு சொல்லப்படுது. இதை வந்து யார் சொன்னதுன்னா கொலோனல் ஜேம்ஸ் சர்ச்சோட் வந்து சொல்லியிருக்காரு. இதை இவர் வந்து எப்படி சொல்றாருன்னா, இவர் வந்து 1880 இருந்து 1889, அதாவது 1880 1889 வரைக்கும் இந்தியாவில் வந்திருக்காரு. இந்தியாவில இருந்து இருக்கும்போது இந்தியாவில் உள்ள ஒரு கோயிலில் ஒரு துறவி கிட்ட வந்து அவர் வந்து இந்த நாகமயன்ற லாங்குவேஜ் வந்து கத்துருக்காரு. இந்த லாங்குவேஜ் எப்படி இவர் கத்துக்கிட்டாருன்னா, உலகத்திலேயே மூன்றே நபர்களுக்கு தான் இந்த லாங்குவேஜ் வந்து படிக்க தெரியும். அதுல ஒரு துறவியும் ஒருத்தர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, நம்மளோட அடுத்த சங்கதி இருக்கு இந்த லாங்குவேஜ் எப்படி தெரியாம போயிடுமோன்றதுக்காக இதை வந்து கொலோனல் ஜேம்ஸ் கத்து கொடுத்திருக்காரு. இவர் 9 வருஷம் துறவி வந்து அவருக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க முன்னாடியே கிட்ட மாதிரி ஜீசஸ் அந்த கிராஸ்ல எழுதுறது நாகமாயா, அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ஜேம்ஸ் கொலோனல் சர்ச்சோட் சொன்னதே அந்த துறவி தான். இதே மாதிரி இல்லாம குரான்ல மோசஸ், அதாவது அவர் எப்படி அவர் வந்து இறையருள் பெற்றாரு, இதை பத்தியும் அவர் வந்து நிறைய விஷயம் சொல்லி கத்துட்டு இருக்கும்போது இவர் வந்து நிறைய வந்து கல்வெட்டுகள், ஸ்கல்ப்சர்ஸ் இதெல்லாம் அவர் வந்து இந்த கோயில்ல வந்து பார்த்திருக்காரு. இந்த கோயில் எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து 1924 புக் ஒன்று எழுதிருக்காரு. என்னன்னா த லாஸ்ட் கான்டினென்ட் மூவ் மதர்லேண்ட் ஆஃப் மேன். இந்த புக்கு வந்து 1926 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆனா இது வந்து யாருமே நம்பப்படல. ஏன்னா இவர் சொன்னதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் வந்து இந்தியாவில வந்து ஒரு பிரீஸ்ட் கிட்ட இந்த கதையெல்லாம் கேட்டேன், அங்க வந்து இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அது மாதிரி இவர் சொல்லும் போது இதை வந்து யாரும் நம்பத்துக்கு கேட்க தயாரா இல்லை. அதனால இதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் இப்ப நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா அவரோட வம்சாவளியில வந்து ஜாக் இ சர்ச்வுட், அதான் இவர் வந்து திருப்பி அவங்க தாத்தா சொன்ன ரிசர்ச் எடுத்து திருப்பி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இவங்க தாத்தா சொன்னதெல்லாம் உண்மையா, யார் அந்த பிரீஸ்டோட நேம் என்னன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. இப்படி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில 2010 ஜூலை 23 தாமஸ் ரிட்டர் என்ற ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் வந்து இந்த கோயிலுக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கோயிலுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி அந்த கோயிலுக்குள்ள வந்திருக்கும் போது அவர் வந்து பாதாள அறையில இருக்கிற சில கல்வெட்டுகள் வந்து காமிச்சிருக்காங்க. அதை வந்து போட்டோ எடுத்துட்டு இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி 1926 ரிலீஸ் ஆன புக்ல இருக்கிற அதே ஸ்கல்ப்சர்ஸ் தான் இங்கேயும் இந்த புக்ல இருக்கு. அதாவது இவர் அந்த அறை எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா, கீழே வந்து ஒரு 10 அறைகள் இருக்கு. முதல் 3 அறைகள் வந்து பிரான்ஸ்ல செய்யப்பட்ட ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு. அது அடுத்த 3 அறை வந்து கோல்டுல இருக்கு. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 10வது அறையில ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்துக்கு முன்னாடி ஒரு 7 சித்தர்கள் இருக்காங்க. அது 7 சித்தர்கள்ல ஒரு சித்தர் வந்து அகஸ்திய முனிவர் வந்து தாமஸ் ரிட்டர் வந்து சொல்லியிருக்காரு. சரி, இந்த விஷயத்தை கேட்டு ஜேக் இ சர்ச்வுட் வந்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணிருக்காரு. அதாவது இவர் பப்ளிஷ் பண்ண போட்டோஸ்ல வெளியே வந்து பின்னாடி அது ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன இருக்குதுன்னா, இவர் எடுத்த இந்த ஸ்கல்ப்சர்ஸ், இந்த போட்டோஸ் எல்லாம் லெபனான்ல இருக்கிற ஒரு மியூசியத்துல இருந்து எடுத்தப்பட்டது. அதாவது வந்து அந்த இதுல இருந்து திருடி எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து இவர் மேல எல்லாம் பழி குற்றம் போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இவர் வந்து இவர் தாமஸ் ரிட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 கண்டம், அந்த கண்டம் மறைந்ததுக்கு பின்னால அங்கிருந்த மக்கள் வந்து உலகத்தின் வேறு பகுதிகளில் போய் செட்டில் ஆனாங்க. அவங்க வந்து அவங்களோட கான்டினென்ட்ஸ்ல, அதாவது கண்டத்துல படிச்சதை வந்து மற்ற மக்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்க வந்து கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காங்க. இது மாதிரி பிரான்ஸ், அதாவது லெபனான்ல கண்டிச்ச கல்வெட்டும் இங்க நம்ம இந்தியாவில இருக்கிற கல்வெட்டும் ஒரே கல்வெட்டுன்னு இது மாதிரி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மக்கள் வேறு இடத்துல சிதறி மக்களுக்கு வந்து கத்து கொடுத்ததுனால அங்கங்க இந்த மாதிரி கல்வெட்டுகள் இருக்கத்தான் செய்யும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து இவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஜேம்ஸ் கொலோனல் சர்ச்வுட் அவர் வந்து இந்த கோயில்ல தான், அதாவது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த கோயில்ல தான் அவர் வந்து 7 வருடங்களாக வந்து பயின்றிருக்காரு. அந்த கோவில் எங்க, இந்தியாவில எந்த கோயில்ல வந்து ஜேம்ஸ் கொலோனல் சர்ச்வுட் வந்து பயின்றாரு அந்த மொழிய அப்படின்னு நம்ம அலசி பார்க்கும்போது காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பேஸ்வரர் கோயில்ல தான் அவர் வந்து பார்த்திருக்காரு. அதாவது இப்ப அவர் படித்ததெல்லாம் உண்மை என்றால், இப்போ இந்த கோயில்ல பாதாள அறையில வந்து 10 அறைகள் இருக்கணும். இவர் அந்த புக்ல இருந்த 10, அதாவது அந்த புக்ல இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இந்த கோயில் இருக்குதா, அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏகாம்பேஸ்வரர் கோயில், காஞ்சிபுரம்.
அவங்க அறைகள்லாம் பார்க்கும்போது அது என்ன சொல்லிருக்காரு, இவங்க வந்து நிறைய ஏடுகள்லாம் பார்த்துருக்காரு அவரு. இது உள்ள சார் கல்வெட்டு பாருங்க. அந்த ஏடுகள்லாம் பார்த்து அவர் வந்து இது மாதிரி போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஆதி காலத்திலேயே தமிழர்களுக்கு முன்னாடியே இங்க வந்து மனிதர்கள் இருந்திருக்காங்க. அந்த காலத்துல நடந்து அரசு அவங்க ஐடி இருக்கிறது இது இடிஞ்சு போச்சு. அண்டர் கிரவுண்ட்லாம் கேட்கறது இந்த இடம் தான் அவங்களுக்கு. அதை நம்ம மூடி வச்சுக்கணும். இப்போ பார்க்க முடியாது, சேவர் போட்டு மூடிட்டோம். இடிஞ்சு போனதுனால அதை மூடிட்டோம். அதை இடிச்சு எடுத்துக்கலாம். சும்மா சிமெண்ட்டை வச்சு போட்டுருக்கோம். அவ்வளோதான். இது பொதுமக்கள் பாதைக்கு இருந்துச்சா? இது அப்போ இருந்து சார் இப்போ முழக்கம் அதனால இது மாதிரி ஆயிடுச்சு சார். இடிஞ்சு போனதுனால இதை யாரையும் அவர் என்ன பண்ணுறதுன்னா 2010 வந்து மாற்றம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பழக்கத்தில் இருந்துச்சா? 2 வருஷத்துக்கு உள்துறையிலையும் இருக்குது. உங்களுக்கு இந்த கல்வெட்டையும் காமிச்சிடறேன் பார்த்து. கல்வெட்டு உங்களுக்கு வேகமா இருக்கும். இதெல்லாம் அவர் வந்து எடுத்தார். அப்போ இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தோம். ஆமாம் ஆமாம், இதெல்லாம் பார்த்துலாம் கல்வெட்டு உங்களுக்கு பாருங்க, கிட்டத்தில் பாருங்க. இது பழந்தமிழ் அதே மாதிரி அந்த கல்லுல குலோத்துங்க காலத்து கல் வெட்டது அந்த கல் காரத்திலேயே இருக்கு. இதுதான் அண்டர் கிரவுண்ட் போறோம்னு சொன்னோம்ல, கீழே ஒரு மண்டபமே இருக்கும். ஆமாம், அதுதான் சொன்னாங்க. அது ஒண்ணு இருக்கு. அடுத்தது உற்சவர மண்டபத்திலயும் இருக்கு. அதே மாதிரி அண்டர் கிரவுண்டு கீழே இருக்கு. போக முடியாது, போலாம், அது போலாம். அங்க உள்ள அண்டர் கிரவுண்ட் போக முடியாது, வெளி பிரகாரத்துல இருக்கு. அதை நீங்க நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அந்த ஸ்கல்ப்சர்ஸ் அந்த இதெல்லாம் வைக்கப்பட்ட ஒரு பாதாள அறைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ராஜேந்திரன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தாரு. ஆனால் நம்ம போன வருடம் வந்து என்னாச்சுன்னா சாமி சிலையை வந்து ஒரு திருட்டு போயிடுச்சு. அதனால இங்கே வந்து மக்கள் புழக்கம் வந்து 2011 வரைக்கும் இதில் வந்து பொதுமக்கள் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அனுமதி வந்து நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ வந்து சிமெண்ட் போட்ட பற்றி அடைச்சிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் ராஜேந்திரனை வற்புறுத்தி உள்ள திறந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வற்புறுத்தினாலும் அவங்களுக்கு இந்த கதவை மட்டும் எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் என்ன இப்போ நம்ம உள்ள போய் என்ன பார்த்துட்டு வந்தோம்னா ஆக்சுவலி என்னன்னா இதை வந்து உள்ள வந்து கேமரா எடுத்து போகிறதுக்கு அலோவ் பண்ண முடியாதுன்னு ராஜேந்திரன் தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் உள்ள போய் பார்த்ததுக்கு உள்ள வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு 10 அறைகள் இல்லைனாலும் அந்த 10 அறைகளுக்கு போகும்போது முதல் அறையோட கதவு வந்து இதுக்குள்ள தான் இருக்குது. அதனால அதாவது இப்போ நீங்க பார்க்கறது என்னன்னா மனித நாகரிகத்தின் முதலாக மனித நாகரிகத்தோட சான்றுகளும் இந்த செவருக்கு பின்னாடி தான் இருக்கிறது. அதை நம்மளால இப்ப பார்க்க முடியல. மிக வருத்தமாக இருக்கிறது.
ஆங்கிலேயர்களின் படையெடுப்புக்கு பின்னரும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இவர்களை போன்ற மன்னவர்களும் அவர்கள் விட்டுச் சென்ற வரலாற்றுச் சுவடுகளும் ஒரு காரணமாக வித்திட்டிருக்கிறது. அரசுகளின் நாகரிகங்கள் தோன்றி அழிந்த போதும் கூட நமது தமிழரின் நாகரிகம் மட்டும் இன்றும் அழியாதிருப்பதற்கு காரணமே எதையும் மறந்து மன்னித்து விடும் தன்மை தமிழருக்கு இருப்பதால் தான்.